தமிழ்மணி சார், எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்தை? ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசு கஜானாவை காலி செஞ்சிருச்சு முந்தைய அரசாங்கம் அப்படின்னு அமைச்சர்கள் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, அதே மாதிரி நிதியமைச்சர் மரிய வில்சன் சொல்றாரு, பல அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்யறது மூலமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் மகளிர் அந்த பயணத்திற்கான எல்லை விரிவுபடுத்தப்படுது அப்படின்னும் பொழுது பொருளாதார நஷ்டம்ன்றது ஃபியூச்சரில் வருமா, அல்லது மக்கள் நலனா பொருளாதாரமானும் பொழுது மக்கள் நலன் தான் முதல்ல, பொருளாதாரத்தை அப்புறமா நாங்கள் கட்டமைச்சுக்கோன்ற என்ன ஓட்டத்தில் இருக்குதா தாவேக அரசாங்கம்? நான் கொஸ்டினை கொஞ்சம் மாற்றுறேன் சார். இன்றைய எனக்கு ஆதரவா நாளை எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டுமா? நீங்கள் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா இது எல்லாம் பதிலாகிடும். யார் வீட்டு பணத்தை நீங்கள் பயணத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க? யார் வீட்டு பணத்தில் சிலிண்டர் கொடுக்குறீங்க? எந்த கட்சி கொடுத்தாலும் அவங்க ஏதாவது வேற கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒவ்வொன்றிலையும் சிக்கல். எனவே அந்த சிலிண்டருங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்துடைப்பு. தயவு செஞ்சு பரந்தூர் அவர் இது என்னங்கிறத சரியாக புரிஞ்சுக்கலை. இதுக்கு யார் காரணம் தெரியுமா? நின்று போனதுக்கு விஜய் அல்ல, ஸ்டாலின். ஸ்டாலினால் தான் அது நின்று போச்சு. கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். நான் சொல்கிறேன்னா இவங்களுக்கெல்லாம் தள்ளி இருந்து அந்த எல்லாம் பார்த்துருப்பாங்க, காதில் விழுந்தது தான். நான் டைரெக்டாக சம்மந்தப்பட்டுவேன். ஏதோ விளைநிலத்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, எனக்கு 25 ஏக்கர், இப்போ என் ஃப்ரெண்டுக்கு 25 ஏக்கர், 50 ஏக்கர் 32 வருஷமாக தரிசாக கிடக்குது. நீங்கள் காலையில் வாங்க, என் காசில் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறது எய்த்தாப்பில் இருக்கிறதையும் பாருங்கள். ஒருவேளை நான் திமிரில் வச்சுருக்கலாம் தரிசா, எனக்கு எய்த்தாப்பில் அடுத்தாப்பில் இருக்குல்ல, என் காரில் அழைச்சிட்டு போகிறேன். ஒரு 6 அனுப்புங்க காலங்காத்தால், நான் கொண்டு காமிக்கிறேன். விளைநிலம் உள்ள ஒரு கத்திரிக்காயும் இல்லை இருக்கலாம். ஒரு 5200 ஏக்கர்னா ஒரு 400-300 ஏக்கர் விளைநிலமாக இருக்கலாம், நான் மறுக்கலை. மீதி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே களிமண் சார், ஒன்றுமே இல்லை. போரே போட முடியல. இட் கேவ்ஸ் இன். நான் 3 இடத்துல போர் போட்டேன், வாங்க கொண்டு காலையில் காமிக்கிறேன் உங்களை. அந்த அடையாளம் இருக்கும். அப்படியே மண் உள்ளே இறங்கிடுது. நான் சொல்கிறத ஒரு விவசாயியாக இருந்தால் புரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டி தெரியாது. ரைட். இங்கே பாருங்கள், இது ஏதோ திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அல்ல. அவர் எல்லாரும் சொல்கிறாங்க, அவரும் சொல்கிறார் இல்லை. இது ஜெயலலிதா ஆட்சியில் விஷன் 20, அந்த வார்த்தை பல பேருக்கு மறந்து போயிருக்கும். இப்போ அதில் இது வருது. ஆனால் இந்த இடம் இல்லை. சரி, இந்த இரண்டாவது ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுங்கிறது ஜெயலலிதா ஆரம்பித்தது. இடத்த 4 இடம் பார்த்தாங்க, அதில் 2 இடம் முடியாதுன்னு. ஏன்னா ஒன்று இந்த அரக்கோணம் இதுகிட்ட இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இதுகிட்ட இருக்குது, விட்டாச்சு. இன்னொன்று மதுராந்தகம் பக்கத்தில், அது ஒரு மிகப்பெரிய இது ஓடுது, அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் அடுத்த 2 இடம் பன்னூர் பரந்தூர், இந்த எல்லாம் பக்கம்தான் ரெண்டுமே. ஒரு 15 கிலோமீட்ரு, 20 18 கிலோமீட்ரு. அந்த பன்னூரில் கம்ப்ளீட் கிறிஸ்டியன் பாப்புலேஷன். எல்லாரும் 3 பேர் வெளிநாட்டில் வேலை செய்வாங்க. ஒவ்வொரு வீடும் 1.5 கோடி ரூபா, 2-2.5 கோடி. நம்ப மாட்டீங்க நீங்கள். ஒரு கிராமத்துலையா சார்? கிராமத்தில் தான். வாங்க காலைல காமிக்கிறேன். அதனால் அந்த இடத்துல எடுக்கலாம். எடுத்தால் ஒவ்வொரு வீடு 1.5லேருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அரசாங்கம். இது 13 வில்லேஜ். ஒரு வில்லேஜ் தான் அப்ஜெக்ட் பண்ணுது, ஏகடாபுரங்கிற வில்லேஜ். அங்கே ஒரு சாதாரணமான குடியிருப்பு என் லேண்டுக்கு எய்த்தாப்பில் இருக்குது. அதையும் காமிக்கிறேன், எத்தனை வீடு இருக்குங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நான் இன்றைக்கி நேற்று வாங்கலை, ஏப்ரல் 95 நான் 25 ஏக்கர் என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்குறோம். அது ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஈசிஆர் சொன்னீங்கல்ல நீங்கள், அவர் ஏதோ பதில் சொன்னார். கடற்கரை ஓரமாக ஏறி இறங்க முடியாது, ஃப்ளைன், கடல் காற்று புயல் எல்லாம் இருக்கும்.
அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரவே மாட்டான் ஒருத்தரும். இல்ல சார், இது அப்போ என்னதான் சார் மாற்று ஏற்பாடு? இந்த ஒரு பக்கம் நீங்க விஜய் சொல்லி செய்யலைன்னாலும் அரசியல் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் ஏகனாபுரம் உள்ளிட்ட மக்களினுடைய பிரச்சனையை சரி பண்ணணும், வளர்ச்சியும் முக்கியம். எப்படி இதை கால்குலேட் பண்ணுவாங்க? எப்படி முடிவு எடுப்பாங்க? ஏகனாபுரம் மக்கள் பிரச்சனையே இல்லை. நான் சொல்றேன் கேளுங்க. 5200 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்ச ஏக்கர் கவர்மெண்ட் லேண்ட் இருக்கு, அட்மிட்டட் எல்லாம். 1700 ஏக்கர் திமுக சர்க்கார் காசு கொடுத்து வாங்கிடுச்சு. அவங்களுக்கு ஏதோ ஒரு சட்டத்துக்கு புறம்பான காரணம் இருக்குது சார். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் கொண்டு போக முடியும். அங்கேருந்து இங்கே வரணும், இல்லை இங்கே வந்து இறங்கி அங்கே போகணும். இதை நீங்கள் கொண்டு போய் 150 கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் வைக்க முடியாது. நீங்கள் 3ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, செங்கல்பட்டு மாவட்டம், அதான் ஒரிஜினல் பேர், ஏரிகளின் மாவட்டம். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஏரிகள் மாவட்டம் அல்ல, செங்கல்பட்டு தான். காஞ்சிபுரம்லாம் இப்போ திருவள்ளூர் கத்திரிக்காயெல்லாம் நேற்று வெங்காயம் எல்லாம் ஒரிஜினல் ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான். பல்லவர்கள் அடிப்படையில் சொன்னேன் சார், பல்லவர்கள் தான் நிறைய ஏரிகளை கட்டினாங்கன்ற அடிப்படையில். அதெல்லாம் அது சோழன் ஒருத்தர் எதுக்கு சார் எனக்கு, நான் போய் இன்வைட் பண்ண விரும்பலை. சரி, ஓகே, பேசுங்க சார். அது ஏரிகளின் மாவட்டம், அங்கத்தான் வர முடியும். இதை புரிஞ்சுக்கோங்க சார். பெரிய ஏரிங்கிற ஒரு ஏரி, அந்த ஏரி பேரே தான். என்னுடைய லேண்டினுடைய பார்டர் எடுக்கப்படவில்லை, அந்த ஸ்கெட்சே என்கிட்ட இருக்குது, புரிஞ்சுக்குங்க. ஒரு இதே சினிமாவை சேர்ந்த ஒருத்தர், நடிகர் இல்லை, கள்ளிக்காட்டு காவியம்னு ஆனந்த வீடலில் எழுதி. கள்ளிக்காட்டு இதிகாசமா? கள்ளிக்காட்டு இதிகாசம் சொல்கிறீங்களா? கள்ளிக்காட்டு இதிகாசம் சொல்கிறீங்களா? கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதி அதில் அவருடைய மொத்த தீமு வைகை அணை கட்டியது தவறு. நீங்கள் படிச்சிருப்பேன், தலையாடுறத பார்த்தா படித்து கடைசியாக போகிற அந்த கதாநாயகன் எதுக்கு என் வீட்டை விட்டாங்க, காசு ஏதோ குறைச்சி கொடுத்தாங்க, அந்த கதவை எடுத்தாந்துடுறேன்னு போய் அதுக்காட்டி தண்ணி வந்து இறந்து. அந்த தீமே வைகை அணை கட்டப்பட்டது, அவங்க ஊர் அது வைகை அணை. நம்ம ஆள் எவ்வளவு பரந்த எதிர்காலத்தை நோக்கம் இருக்கும் பாருங்கள். வைகை அணையே தப்பு, லேண்ட் அக்யூசிஷன், இதுதான் நிலைமை சார். இப்போ வளர்ச்சின்றது முக்கியம் சார். ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை அப்படியே பிடுங்கி வெளியில போடுறது டயஸ்பரா தானே. அப்போ நீங்க அந்த டயஸ்பரா வேலையை செஞ்சுக்கிட்டு அதான் கள்ளிக்காட்டு காவியம், அதான் கரெக்ட் சார். இப்போ இதே விஜய் நான் எல்லாருக்கும் தெரியும், எடுத்து காமிக்கிறேன். செங்கல்பட்டு தாண்டி இது வரைக்கும் 6 வழிச்சாலை கேட்டார். ஒரு தடவை இங்கே கூட சொன்னேன். அதில் ஸ்கூல் வராதா, அதில் விளைநிலங்கள் வராதா, கோவில் வராதா, வாழ்வாதாரம் வராதா? எல்லா இடங்கள்லையும் எல்லாம் வரும். இந்த அவர் சொல்கிற கருத்தும் தவறுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு டைரெக்டாக தெரியும் சார். மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குல்லையே சார். இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். விமான நிலையம் கொண்டுட்டு வாங்க, அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படும்னு வச்சுக்கோங்களேன். அது சாமானிய மக்களை அந்த இடத்துல இருந்து பிடுங்கி வெளியேறிட்டு ஐயா இல்ல, அவங்களால என்ன சார் கிடைக்கும்? ஒரு பொய் பிரச்சாரத்தை நீங்க நம்பி நீங்களே என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 100% தப்பு. இந்த ஒரு வில்லேஜ்னு சொல்லிட்டு 12 வில்லேஜில் முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கணும் நீங்கள் பிரச்சனையை. ஒரு ஏகனாபுரம் கரெக்ட், அவங்க அவ்வளவு பேருமே ஏகனாபுரத்தில் லேண்டு வீடு வச்சிருக்கிறவன். இது ஏகனாபுரத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் கிராமம், என் கிராமம், இவர் கிராமம், அக்னி கிராமத்துக்கெல்லாம் பொருந்தும். அடுத்தடுத்த ஊரில் பொண்ணு கொடுத்த இடத்துல, மாமனார் வீட்டில், தம்பி மகன் வீட்டில், இவன் தங்கச்சி வீட்டிலெல்லாம் அங்கங்கே 10 சென்ட் 5 சென்ட் வச்சுருப்பான். அது வந்துச்சுன்னா அவ்வளவு பேரும் கோடீஸ்வரன் ஆவான். ஐயா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க முதல்ல. அப்போ யார் சார் இதில் பாலிடிக்ஸ் பண்ணுறது? யார் பாலிடிக்ஸ் பண்ணுறது? முத நாள் யார் யார் அங்கே போனாங்கன்னு எடுத்து பாருங்கள். தடுக்கிறதுக்கு விஜய் ரொம்ப காலம் கழிச்சு போனார். அது ஆமாம், அது கரெக்ட். அந்த ஆரம்பத்தை ஒரு கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஒரு 1000 போலீஸ் அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அவங்க எந்தெந்த கட்சின்னு இருக்கு, அவங்கள அடக்கிட்டாங்க. இப்போ நான் திருப்பி கிண்டி விட வேண்டாம், அன்புமணியையும் சேர்த்து புரிஞ்சு. அவங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் என் கூட பாருங்கள்,
விளைநிலம் இருக்கான்னு சொல்லுங்கள். இருக்கும் ஒரு 10-15%. இதில் ஏன் திமுக காரணம்னு சொல்கிறேன்னு தெரியுமா? சரி, எந்த முடிவு நீங்கள் லாங் டேர்மாக எடுத்தீங்கன்னாலும் இன்றைக்கி ஒருத்தன் பாதிக்கப்படுவான். ஆனால் இந்த வில்லேஜில் பக்கத்து வில்லேஜில் எல்லாம் லேண்டு வச்சுருக்கிறான். இவன் பேரில் இருக்கலாம், பொண்டாட்டி பேரில் இருக்கலாம், மச்சினி பேரில் இருக்கும். அதனுடைய வேல்யூ அவனுக்கு அது தெரியும், என்னை விட அவனுக்கு தெரியும். இது வந்துச்சுன்னால் நிறைய ப்ரைவேட் என்டர்பிரைஸ் வரும். சார், இதிலேருந்து 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி சீட்டு டயர் கம்பெனி 5000 கோடி ரூபாய் போட்டு ஃபேக்ட்ரி கட்டிட்டான். ஏன் தெரியுமா? இது வருதுன்னுட்டு தான். சார், இப்படி சொல்லி தானே சார் நம்ம வந்து கண்ணகி நகர்லையும் செம்மஞ்சேரியிலையும் அவ்வளோ மக்களை கொண்டு போய் கொட்டணும். அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் மேம்பட்டுடுச்சா? இன்னொரு கண்ணகி நகர், இன்னொரு செம்மஞ்சேரி மாதிரி பரந்தூர் பகுதி இருக்க போகுதுன்ற பார்வை இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்லணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 2 பகுதியிலையும் யார் என்க்ரோச்மெண்ட்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்தோம். 1 லட்ச ரூபா பந்தயம் கட்டுறலாம். நான் சொல்கிறது ரைட்டா, நீ சொல்கிறது ரைட்டான்னு. எங்கெல்லாம் என்க்ரோச்மெண்ட்டில் இருந்தாங்களோ ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, இடம் இன்னொருத்தன் பேரில் இருக்கும். அவங்களெல்லாம் கண்ணகி நகர் நீங்கள் சொல்கிறதெல்லாம். இப்போ பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க அங்கே தான் பிறந்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க, தொழில் நிமித்தமாக ஒரு 5 கிலோமீட்டர் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களை நீங்கள் எங்கே கொண்டு போய் கொட்டுவீங்க? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க திரும்ப இடத்தெல்லாம் காமிச்சாச்சு சார். 1.5 வருஷத்துக்கு முந்தையே நீங்கள் பார்க்கணுமா? வாங்க, காலில் காமிக்கிறேன். இந்த இடம் தான் உன் இடம்னு காமிச்சாச்சு சார். 2 மாடல் ஹவுஸ் கட்டி கொடுத்தாச்சு, வீடும். சார், பேப்பரு கீப்பரு ஊடகங்கள் எல்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது சார். யார் சொன்னாலும் கேட்பான். அந்த மாடல் ஹவுஸை நான் காமிக்கிறேன், பேசல சார். இந்த ஏன் ஸ்டாலின் காரணம் தெரியுமா? நோட்டிஃபை பண்ணிட்டாங்க, நான் போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். எப்போ எடுத்துக்கோங்க, நீ கொடுக்குற எப்போ 2 செப்டம்பர் 24 எடுத்துக்கப்பா. நான் 50 ஏக்கர் என்ன காசு கொடுக்குறியோ நீ கொடு, மீதி நான் கோர்ட்டில் வாங்கிக்கிறேன். அப்படியே இந்த கோர்ட்டில் ஒன்று நின்றுட்டான். அப்படியே நீ ஆனால் ஆர்டர் போட்டான், அந்த நிலத்தை நீ விற்கக்கூடாது, ஒவ்வொன்றிலையும் இவ்வளவு மரம் இருக்கு, எதையும் நீ விற்கக்கூடாது அதிலேருந்து. இப்போ லேண்ட் என்னது தான் செப்டம்பர்லேருந்து அடுத்த 26 வந்துருச்சு. நான் விற்க முடியாது, அவன் வாங்கவும் மாட்டான். சார், இன்னொன்று ஏன் சொல்கிறேன்னா, இன்னொரு இருந்துட்டு போகணும். ஏதோ ஒரு சட்டத்துக்கு புறம்பான காரணமாக ஸ்டாலின் இந்த லேண்ட் அக்யூசிஷன் நோட்டீஸ் எனக்கு கொடுத்த மாதிரியே கொடுத்து எல்லாருக்கிட்டேயும் அவன் போன பிறகு ஒரு ரேட்டு, அது ரேட்டு அந்த ஆக்ட்லேயே பேசலாம். நான் கவர்மெண்ட் 100 ரூபான்னா நீங்கள் 150 ரூபா கேட்டிங்கன்னா பார்கெயின் பண்ணி 132 ரூபா அதை மாதிரி அரைவு பண்ணி, ஏய் வா சப்ரீசர் ஆஃபீஸில் காசு வாங்கிட்டு பத்திரம் பதிவு பண்ணு. 1700 ஏக்கரையும் அரசாங்கம், திமுக சர்க்கார் ஏதோ ஒரு தவறான உள்நோக்கத்தோடு லேண்ட் அக்யூசிஷனில் எடுக்காமல் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கு. யார்கிட்டயோ ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட அப்படியே விற்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள். அதனால தான் தடுக்கிறாரா விஜய்? இல்லை, அந்த 1700 பரந்தூர் ஏர்போர்ட்னு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ நிறுத்த முடியாது. சொல்கிறியா? தயவு செஞ்சு ஃபாலோ பண்ண பாருங்கள். நீ 1700 ஏக்கர் எங்கேயுமே நடந்தது கிடையாதுங்க. இப்போ நிலத்தை வாங்கிட்டாங்க, திரும்ப இப்போ எப்படி கொடுப்பாங்கன்ற சிக்கல் வரும் இல்லையா சார்? கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தட்ட விற்கிறதுக்கு மச்சானோ மாமனோ சித்தப்பனோ என் மேலே கேஸ் போடுங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். எங்கேயுமே கிடையாது சார். காசு கொடுத்து சட்டத்தில் எடுக்கிற சட்டத்தில் நோட்டிஃபை பண்ணி ஒரு ரேட் அரைவ் பண்ணி காசை கொடுத்து வா சப்ரீசர் ஆஃபீஸில் வித்துரு. என்கிட்ட கையகப்படுத்துறது வேற, காசு கொடுத்து சேல் பர்ச்சேஸ். கையகப்படுத்துனதை பர்பஸ் மாற்றலாம். அது சொன்னால் தெரியாமல் சொல்கிறாரு சார். ரோடு போடுறதுக்குன்னு எடுத்து அதுக்கு ஏரி வெட்டலாம். அந்த இடத்துல பப்ளிக் பர்பஸாக இருக்கணும். ரொம்ப சட்டம் சிம்பிளுங்க சார். இதில் இதே மாதிரி இன்னொரு கவர்மெண்ட் வந்து 7 வருஷ உழைப்பு வீணாக போயிடுச்சு. புரிஞ்சுக்குங்க. இப்போ ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து இபிஎஸ் டிஎம்கே எல்லாம் அதை நீங்கள் இன்னொரு இடம் பார்த்து இவர் காமிச்சிட்டு அடுத்து வேற ஒரு கவர்மெண்ட்டு டெமோக்ராட்டிக்கில் எதுவும் நடக்கலாம், அவங்க மாற்றலாம்.
அன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்களோ அப்படி தாங்க இருக்குன்னு ஏற்றுக்குவாங்களா? இப்போ இந்த 1700 பேரை விளைநிலமோ தண்ட நிலமோ அவனை வெளியே அனுப்பிச்சாச்சு, காசு கொடுத்து வாங்கி அவனை வெளியே அனுப்பிச்சாச்சு, திருப்பி அவனை கொண்டாட முடியாது. உங்கள் கணக்குப்படியே 5000 ஏக்கரில் 1700 ஏக்கர் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. அந்த 2000 ஏக்கர் முதல்லையே தரிசு கவர்மெண்ட் லேண்டு, அதில் யாரும் பயிர் வகையெல்லாம் பண்ணலை. ஸோ 2000 + 1700 3700 வேஸ்ட்டாக போகுது. நன்றி சார். இதை என்ன செய்திருக்கணும்? ஒரு தன்னுடைய ஆட்சிக்கு வந்தார், மக்களுக்கு சொன்னார், இதை பயன்படுத்தி எப்பா எல்லா ப்ரைவேட் கம்பெனிலையும் இங்கே வருவான் 100 ப்ரைவேட் கம்பெனி வருமா, ஏர்போர்ட், இந்த மக்களுக்கு வேலை கொடு, நல்ல சம்பளம் கொடு, அவனுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுன்னு கேட்டு வாங்கி கொடுத்துருந்தாருன்னா 10 தலைமுறைக்கு அந்த மக்கள் இவருக்கு நன்றியாக இருந்திருப்பாங்க. நன்றி சார்.